ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாரு. நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசம் எரியும், தேங்காய் ஊத்துனா தெளிவா எரியும், பெட்ரோல் ஊத்துனா தாண்டா இப்படி பக்குன்னு எரியும். ஆற பத்தி யாருன்னு ஊரை கேளுடா, நான் ஆபத்துல வீடு கட்டி வாடுமாலுடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்குல்ல, கேட்கும் போதே கடுப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா தம்பி சூர்யா வந்து அண்ணன் சூர்யா இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிளே பண்ணுவார் தெரியுமா, அந்த பிளே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாரணமாயிரம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெயின்ல போனா ஃபிகர் மாட்டுங்கிற விஷயமே கிடைச்சதே சொல்லலாம். இன்ன வரைக்கும் ட்ரெயின்ல போனா அப்பர் பிரேத்ல ஏதாவது ஒரு பொண்ணு படுத்திருக்குமா அப்படின்னு. கௌதம் சார் நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, இப்போ வரைக்கும் நாங்க ஒரு மேட்ச் பார்க்கல. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் சூர்யா அவர்கள் ஜோதிகா நிஜமே கல்யாணம் பண்ணி நவம்பர் 8 வந்து அவங்களுக்கு கட்டப்பம் பண்ணா சிவாஜி சார் ஞாபகம் தர மாதிரி போதி தரும் பண்ணா சூர்யா சார் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சு அவருக்கு அந்த கேரக்டர் அப்படின்றது. சூர்யா சார் சொல்லுவாரு, வாட் டு யூ சே அபௌட் இந்தியன் போலீஸ், இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிங் ஆஃப் இந்தியன் ஓஷன். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த படம் எனக்கு வந்தாலே வந்து கொஞ்சம் எமோஷனலான படம். அவ்வளவு சீக்கிரம் அந்த படத்தை பார்க்க மாட்டேன். இந்த படம் வேணாப்பா பார்த்தாக்கா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற படமா இருந்தா கூட 2008 2010 காலகட்டம் வரைக்கும் வந்து விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் 2 பேருக்குமே சரியான படங்கள் அப்ப வந்து தடுமாற டைம்ல GRT Jewelers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Chennai Silks ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்ல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல இருந்து பாத்திருக்கியா, வெறித்தரமா தனியா இருந்து வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாரு. நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசம் எரியும், தேங்காய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா தாண்டா இப்படி பக்குன்னு எரியும். இந்த மாதிரி நமக்கு வந்து எப்பயுமே ஒரு மாசான டைலாக்கும் மாசான ஆக்ஷனை கொடுக்கக்கூடிய சூர்யா அவர்களுடைய பீக் அப்படின்றதான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. கண்டிப்பா. சோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் விக்ரம் சார் வீடியோ போடும்போது விஜய் சார் வீடியோ போடும்போது என்ன ப்ரோ சூர்யா பத்தி வீடியோ போடுங்க சொல்லிட்டு அப்படி கேட்டுனே இருந்தீங்க. அதனால உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. சோ வந்து சூர்யா சாரோட பீக் பார்த்தீங்கன்னா கெரியர்ல வந்து 2005 இருந்து 2011 வரைக்கும் தலைவன் வந்து வேற லெவல் வளர்ச்சி தான். ஸோ அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். 2005 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம் தெரியுமா? கஜினியும் 6 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ கஜினி படத்தை பத்தி பேசும்போதே நம்ம எல்லாத்துக்கும் வந்து சஞ்சய் ராமசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இல்லாம பொதுவாவே இந்த உடம்புல வந்து பச்சை குத்திட்டு ஒருத்தன் வந்து 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் நமக்கு ஞாபகம் வரும். முக்கியமா அசின் ஞாபகத்து வருவாங்க. சுற்றும் வீலி சூடரே அப்படின்ற ஞாபகம் வருவாங்க. அந்த படம்லாம் கேட்கலையா? கஜினி படம் வந்து அவரோட சுரேஷரோட கெரியர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னே சொல்லலாம். முருகதாஸ் காம்பினேஷன்ல முதல்ல ஒரு படம் வந்து சொல்லலாம். கஜினி படம் அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி கதை யாரும் தொட்டதில்ல தான் சொல்லணும். ஒரு 15 நிமிஷத்துல மறந்துடக்கூடிய இது என்னென்னவோ ஒரு விஷயங்கள் இருக்கும். அவருக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக் போர்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம ஸ்டைலிஷா இருப்பார் மனுஷன். அந்த மொட்டை கெட்டப் ஆகட்டும், அந்த ஆக்டிங் இருக்குல்ல அது வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு சூப்பரான வச்சுட்டோம்னா படத்தோட வந்து மியூசிக் டைரக்டர் ஹாரிஸோட மியூசிக் வந்து எல்லா பாட்டுமே அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை மிகப்பெரிய பிளஸ். அந்த படம்னு சொன்னாலே எனக்கு வந்து கல்பனா தான் ஞாபகம் வருவாங்க. கல்பனாவுக்கு கடைசி வரைக்கும் சஞ்சய் ராமசாமினே தெரியாத அளவுக்கு அவங்க செத்து போயிடுவாங்க. இந்த படம் எனக்கு வந்தாலே வந்து கொஞ்சம் எமோஷனலான படம். அவ்வளவு சீக்கிரம் அந்த படத்தை பார்க்க மாட்டேன். இந்த படம் வேணாப்பா பார்த்தாக்கா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற படமா இருந்தா கூட எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம கஜினி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஹீரோவை தாண்டி 13வது ஹீரோவா தான் இவருக்கு வந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சார் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி மிரட்டல் அப்படின்ற ஒரு பேர்ல அவர் பண்ண வேண்டியதா இருந்ததுதான் இப்படிக்கா வந்து கஜினி அப்படின்ற ஒரு சூர்யாவோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருன்னா அஜித், ஜோதிகா, வில்லன் கேரக்டர்ல பிரகாஷ் ராஜ் சார், மியூசிக் டைரக்டர் யுவன். அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் டிராப் ஆகி அவர் நடிக்க இவர் நடிக்க எல்லாம் முடிஞ்சு கடைசியில் சூர்யா சாருக்கு வந்து தான் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னே சொல்லலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 6. ஸோ முதல் படம் ஹரி சார் காம்பினேஷன்ல சூர்யா சார் பண்ற படம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப மிகப்பெரிய ஹிட். இந்த படத்தோட பாடல்களாகட்டும் வடிவேல் சாரோட காமெடி மிகப்பெரிய பிளஸ். இந்த படத்துக்கு ஹரி சார் சூர்யா சார் காம்பினேஷன் நமக்கு வர எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சிங்கம் தான் வரும். அதுக்கு அந்த சிங்கம் படத்துக்கு எல்லாம் பேஸ் பண்ணிட்டு அமைஞ்ச படம் பாத்தீங்கன்னா 6 படம் தான். சோ 6 படத்துல அந்த ரவுடி கேரக்டரா ஆறுமுகம் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இதுல வந்து இந்த ஒரு பாட்டுல வரும் துரோகம்
துரோகம். அது வந்து இன்ன வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் நம்ம பசங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த டைம்ல வந்து கில்லி படத்துல த்ரிஷா மேம் வந்து செம்ம ஹைப்ல இருந்தாங்க. சோ 2005 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் இருந்தது. சோ பாட்டா இருக்கட்டும், இந்த காமெடி சீனா இருக்கட்டும், அப்புறம் வந்து முக்கியமா வடிவேல் சாரோட ஆறு பத்திரிக்கையாப்பா ஆறுன்னு சொல்லிட்டு ஆத்துல போய் காமிக்கிறது. சோ இந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸ் நிறைய அந்த படத்துல வந்து பலம் சேர்த்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா வந்து அந்த ஒரு அண்ணன் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு பழிவாங்கறதுலாம் வந்து அந்த தம்பி என்ன பண்ணுவான் அந்த மாதிரி அது அந்த மாதிரி அந்த படமே பாத்தீங்கன்னா செம்ம ரேசியா இருக்கும். சொல்ல போனா வந்து ஓனருக்கே வந்து தம்பி வேலை செய்யற வந்து வில்லனா மாறதுதான் கதைனாலும் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொன்னு சூர்யா சொல்ற சென்னை ஸ்லாங் பிடிச்சிருந்தது. மஞ்சள் கயிறுல போட்டான் தாலி, எந்த ஊர்ல போட்டான் தங்கத்துல தாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இன்னொன்னு த்ரிஷா மேம்கிட்ட வந்து சொல்லுவான், அங்க 4 பேர் இப்படி திண்டு வாண்டி எடுத்துருப்பாங்க, அங்கேயே பச்சு தூங்குவோம், நீ இருப்பியா அது கூட, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டைலாக் சூர்யா சார் பேசிட்டு இருப்பாரு. பாடல்கள் மிகப்பெரிய பிளஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, அது நமக்கு புரியாத டைம்ல, அதாவது சின்ன வயசுல கூட பார்க்காத என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேற வேற கலர் எல்லாம் மாறி ஏதோ பண்ணி டிரான்சிஷன் எல்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த பாட்டை வந்து பண்ணிருப்பாங்க. அந்த பாடலுக்கு வந்து சோடா பாட்டில் கையில, சைக்கிள் செயின் கையில, ஆற பத்தி யாருன்னு ஊரை கேளுடா, நான் ஆபத்துல வீடு கட்டி வாடுமாலுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் எல்ஐசி ஹைட்டுடா, நான் வந்தா வெயிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு ஒரு பக்காவான ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் அந்த பாட்டு இருந்தா கூட பார்க்காத எல்லாரோட ஃபேவரட்டும். இன்னொரு பாட்டு நெஞ்சம் எனும் ஊரினிலே, அந்த பாட்டுல. சரி ஓகே. சோ வந்து அந்த படம் வந்து 2005 வந்து 2 படம் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ல வந்து ஹிட் கொடுத்து தலையும் வந்து டாப் கீர்ல போறாருன்னே சொல்லலாம். சோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2006 ஒரே படம் ஜில்லுன்னு ஒரு காதல். அந்த படம் வந்து சொல்லும் போதே அவரு ஜில்லுன்னு ஒரு காதல் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் வந்து மத்தவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு வந்து இந்த படம் ஒரு எமோஷன்னே சொல்லலாம். சோ எப்ப அந்த படம் பார்த்தாலும் வந்து எனக்கு ஒரு என்னோட முதல் காதல ஞாபகப்படுத்திட்டா போகுது. கௌதம், ஐஷு, குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம் கௌதம் வேற ஒண்ணு இல்ல, யாருதாங்க அப்படி இருக்க கனெக்ட் ஆகுமா அந்த மாதிரிதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. சோ வந்து இந்த படம் எப்ப போட்டாலுமே நான் பாத்துருவேன். அது அந்த கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் வரும்போது வந்து சூப்பரா இருக்கும். பாடல்கள் மிகப்பெரிய பிளஸ். ரகுமான் சார் சும்மா பிச்சு படம் எடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். உண்மையான விஷயம் சொல்ல போனா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் சூர்யா அவர்கள் ஜோதிகா நிஜமே கல்யாணம் பண்ணி நவம்பர் 8 வந்து அவங்களுக்கு கல்யாணம், நவம்பர் 8 படம் ரிலீஸ், 9 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து அப்ப கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ரியல் லைஃப்லயும் ஜோடி, ரியல்லையும் ஜோடி அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த ஐசுன்ற கேரக்டர் வந்து இந்த இன்ன வரைக்கும் வீட்டுக்கு தெரியாம போன் பேசுற பசங்க, சோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய வந்து மாட்டுவாங்க. அதுவும் இல்லாம எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு டைலாக் வந்து எல்லாருமே செகண்ட் இயருக்கு வந்ததுக்கப்புறம் காலேஜ் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீம் போட்டுறவனுக்கு செகண்ட் இயர் போனவங்க செருப்படிதான் உள்ள காலேஜ்ல. சோ இந்த மாதிரிதான் நிறைய ஏமாத்திட்டு போனா சொல்ற முதல் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க கூட 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற டைலாக் வந்து இந்த படம்லாம் வந்துச்சு. ஆனா அது வந்து அந்த படத்தோட கலந்ததாலும் பசங்க எடுத்து அதை மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இன்னும் சூர்யா சார் கூட ஒரு டைலாக் சொல்றவங்க கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படல, ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா கூட ஒரு யுகம் அந்த திருப்தி எனக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த மாதிரி அந்த டைம்ல தான் வந்து விஜய் சார், சூர்யா சார் எல்லாம் வந்து ஆக்ஷன் படமா பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு லவ் படம் பண்ணிட்டு போனாங்க. விஜய் சார் சச்சின் போனாரு, இவர் ஜில்னு ஒரு காதல் படம் பண்ணு. ஆனா திருப்பி அவங்க அந்த மாதிரி படம் அட்டெம்ப்ட் எடுக்கவே இல்ல, வராது. அதனால ஒன் டைம் மெமரி தான் அந்த படம்லாம். இந்த படம் என்னைக்குமே வந்து ஒரு எவர்கிரீனான ஒரு படமா தான் இருக்கும். ஜில்லுன்னு ஒரு காதல். சோ 2007 தீபாவளிக்கு வேலு படம் ரிலீஸ் ஆகுது. வேலு படம் தனியா ரிலீஸ் ஆகல. அழகிய தமிழ் மகன், பொல்லாதன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிளாஷ்ல தான் சூர்யா சார் இறங்குறாரு. வேலு திருப்பி வந்து நம்ம ஹரிசார் காம்போல வர 2வது படம். இந்த படம் சொல்லும் போது பாத்தீங்கன்னாலே சாதிக்க போற அந்த சக்கரை பாண்டி சக்தி வேலு வெற்றி வேலா சாரி ஓ துக்கடா குருவி கூடன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த படம் வந்தப்ப இந்த ரீல்ஸ் தான் அப்போ அவ்வளவு மாசா இருந்துச்சு. இந்த டைம்ல மீம் கிரியேட்டர்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் வந்து காமெடி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வேலு சரவணன் அந்த பேரு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான படம். கில்லி படத்துலயும் விஜய் சாரோட பேரு வந்து வேலு, அதே மாதிரி இதுவும் வேலு. சார் இன்ட்ரோல வந்து ஒரு டைலாக் பேசுங்க ஆடியன்ஸ்க்காக. என்ன டைலாக்? அதுதான் இன்ட்ரோல பேசியாச்சுல. சரி ஓகே. சோ வந்து வேலு படம் பார்க்கும்போது பக்கா ஹரிசாரோட ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். 2 பசங்க
ட்வின்ஸ். ஆனா வந்து ஒரு குழந்தை மாறி போயிடும். அந்த 2 சூர்யாக்கான வேரியேஷன் இருக்குல்ல, அது சூப்பரா காட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா, அண்ணன் சூர்யா வந்து சிட்டில வந்து வாழுவாரு. அப்பா அம்மாக்கு தான் முதல் புள்ள தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருப்பா. அந்த வீட்டுல வந்து ஒருத்தன் ஃபைட் பண்ண வருவான். அப்போ இதுக்கு மேல முடியாது அடிச்சதுன்னு சொல்லிட்டு தலைவன் அடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு நான் தாம்மா உன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அந்த சீன் ரொம்ப ஏதோ ஒரு பாட்டு வருமே நல்லது. அது பாட்டு நாவல்ல புல்கோடி ஒண்ணு வேலு படம் பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு ஊர்ல இருந்து, அதாவது சென்னையில இருந்து சொக்கம்பட்டி அப்படின்ற ஊருக்கு போறதுக்கு 10 நிமிஷத்துல போறதுக்கு ஒரு நல்ல ஒரு கூகுள் மேப் கிடைக்கும், டைமும் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. 5 நிமிஷத்துல இருந்து இங்க வந்தா அங்க வந்தா வந்து ஒரு ஃபன்னான மெட்டீரியல் வந்து இன்ன வரைக்கும் பேசிட்டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சிரிக்கிற விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். மக்களே நம்ம சிரிச்சுட்டு சொன்னா அவரு கடைசி கடுப்பா இருக்குல்ல, கேட்கும் போதே கடுப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா தம்பி சூர்யா வந்து அண்ணன் சூர்யா இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிளே பண்ணுவார் தெரியுமா, அந்த பிளே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா செம்ம படம் அது. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். போலீஸ் போய் ஐடி வந்தது டும் 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 டும், ஐடி போய் என்ன வருமோ டும் டும் டும்னு அது ஒரு மாதிரி ஒரு ஜாலியா வந்து ஓடிட்டு இருப்பாப்ல. ஓகே சோ 2007க்கு அப்புறம் 2008ல திருப்பி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாருன்னா திருப்பி அடுத்த செட்டே வந்து வேற ஒரு ஜானர் படங்கள் பண்றதுல இருந்து சூர்யா சார் தொடர்ந்து பண்ணிட்டே தான். அதே மாதிரி 2008ல வந்து வாரணம் ஆயிரம் படம் ரிலீஸ் ஆகுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இன் அவரோட கெரியர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதாவது ஸ்கூல் படிக்கிற பையன் காலகட்டத்துல இருந்து அந்த கடைசி 60 வயசு 70 வயசு ஆகி சாகர காலகட்டம் வரைக்கும் சூர்யா சார் வந்து கெட்டப்ஸ் மாத்தி நடிச்சிருப்பார். 2 ரோலு, அப்பா பையன் 2 பேருக்குமே வெவ்வேறு மாடுலேஷன், வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ், லுக்ஸே வந்து சூப்பரா இருக்கும். வாரணமாயிரம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெயின்ல போனா ஃபிகர் மாட்டோங்கிற விஷயமே கிடைச்சதுன்னே சொல்லலாம். இன்ன வரைக்கும் ட்ரெயின்ல போனா அப்பர் பிரேத்ல ஏதாவது ஒரு பொண்ணு படுத்திருக்குமா அப்படின்னு. கௌதம் சார் நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. இப்போ வரைக்கும் நாங்க ஒரு மேட்சாவையும் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஃபேண்டசியாவே முடிஞ்சு போச்சு அந்த விஷயம். சோ வந்து அதுக்கப்புறம் வந்து பெண்கள் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் மாத்துறாங்க. நீங்க வாரண மேல சூர்யா மாதிரி கிட்டார் எடுத்து ஹாஸ்ட் முன்னாடி வாசிக்க கூடாது அப்படிலாம் கேட்பாளுங்க. அதுக்கெல்லாம் நீங்க மேகனமா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா பசங்க பண்றாங்க இப்பெல்லாம், சரியா எஃபர்ட்ஸ் எடுத்து பண்றானுங்க. சோ அந்த படம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுமே வந்து எனக்கு வந்து அந்த சூர்யாவோட செகண்ட், அதாவது ஒரு மனுஷன் லவ் பண்ணு, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாரு. ஸ்கூல்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். ஏய் வச்சா ஆர்த்திட்ட நான் பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். காலேஜ் போனதுக்கு அப்புறம் அங்க சீனியர்ஸ் ஆக்ட் பண்றது அந்த சீனா சூப்பரா பண்ணிருப்பாரு. மெயினா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம போயிடும். ஃபேமிலி நம்ம தான் எடுத்து பார்த்து ஒரு டைம் வரும்போது அவர் ஒன்னு கெரியர் வைஸ் ஒன்னு பண்ணுவார்ல, அந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா. சோ அதுவும் இல்லாம இந்த படத்துல அந்த பிகினிங் சாங் ஏத்தி 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 அந்த பாட்டு இன்னமும் நம்ம கேட்கும் போது அது அந்த நம்ம சின்ன ஸ்டார்ல இருக்கும். ஒரு நமக்கு சின்ன வயசு மெமரிஸ் வந்து ரிலேட் பண்ற மாதிரியும் இருக்கும். முக்கியமா அந்த படத்துல வந்து நம்ம சிம்ரன் மேமோட அந்த ஆக்டிங்கும் நம்ம வந்து தாராளமா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டெரிஞ்ச் எல்லாம் கையில ஏத்திட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். முக்கியமா ஃபிட்னஸ் அப்படின்றத வந்து ஃபுல் ஃபிட்னஸா காமிச்ச படம் வாரணம் ஆயிரம் தான் சூர்யா சாருக்கு அப்படின்றதுல இதுதான் பிகினிங். ஆக்சுவலா அது வரைக்கும் முன்னாள் காதலி வந்து எப்படி சொல்லி கூப்பிட்டாங்கன்னு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் மச்சான் அஞ்சலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அப்ப வந்து பிரேக்கப் பசங்க லவ் ஆந்தமே மாறிச்சு. அவ என்ன இடம் தேடி வந்த அஞ்சல பாட்டு. அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனல் மேலை பழி துளின்னு போட்டு எல்லாரையும் வந்து குசிப்படுத்தியும் விட்டாங்கல்ல. சரி ஓகே. சோ வந்து அந்த படம் வந்து அவரோட லைஃப்லயே வந்து அவர் சூர்யா சார் படங்கள்ல பெஸ்ட் படம் எடுத்தாலே வாரணம் ஆயத்தை சொல்லி ஒரு பெஸ்ட் படம். அவர் அந்த போயிட்டு ஹீல் ஆவார்ல அந்த டைமிங் வந்து அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கும். முக்கியமான விஷயம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன்ங்கிற விஷயம் தான் அந்த படம் நமக்கு சொல்ல வர பாடம். சோ வந்து அதான் இன்னைக்கு எல்லாருமே எல்லாரும் லைஃப்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்லலாம். 2009ல தொடர்ந்து வந்து 2 ஹிட் கொடுக்குறாரு. அயன் ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு. அயன் படத்துல ஒரு ஸ்மக்லரா, சோ நமக்கு வந்து ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிருப்பாரு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம கேவி ஆனந்தோட ரைட்டிங்ல இந்த படம் வந்து ஃபன்னாவும் இருக்கும், டக்குன்னு பார்த்தா சீரியஸ் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. முக்கியமா எல்லாருக்கும் பிடிச்சது நான் தாசனா அப்படின்ற ஒரு ரோல் தான். கண்டிப்பா. சோ அயன் படம் வந்து சூர்யா சாரோட கெரியர்ல வந்து வாரணமாயிருக்கு அப்புறம் என்னடா படம் பண்ணுவாருன்னு யோசிச்சா அப்படியே கிளாசிக்கான ஒரு படம். இது வரைக்கும் தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு கதை யாரும் பார்த்து நினைக்கிறேன். இந்த ஸ்மக்லிங் பத்தின நம்ம கேள்விப்படுவோம், இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்ப்போம். ஆனா கொய்யால அதை படமாவே எடுத்து காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு எப்படி ஸ்மக் பண்றாங்க, டைமண்ட்ஸ் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து ஒரு படம் மூலியமா கேவி ஆனந்த் ரொம்ப அழகா காட்டிருப்பாரு. லவ்வுக்கு இந்த படத்துல வந்து குறைய இல்லைன்னு சொல்றோம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். லவ்வுமே காமெடிக்கு இதை வந்து அவரு இருப்பாரு. இன்னொரு விஷயம், படத்துக்கு மெயின் பிளஸ் பாத்தீங்கன்னா தாசன் கேரக்டர் பிரபு அவர்களுடைய படங்கள்லயே நடிச்ச படங்கள்லயே சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த படம் வந்து வேற லெவல்னே சொல்லலாம். முக்கியமா படத்தோட வில்லன் கமலேஷ்
அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த ஸ்லாங்கு, சாலா நீ யாரா அப்படிங்கறதெல்லாம் இப்ப வரைக்கும் மீம் மெட்டீரியல் தான். நட்டுல வச்ச அப்படிங்கறதாகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். இன்னொன்னு சொல்ல போனா வந்து நம்ம பொன்வண்ணன் சார் அவரோட காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து ஏர்போர்ட்ல செக் பண்ணுவார்ல, அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இவரு நம்ம டில்லி பாபு சார் வந்து டெல்லி கணேஷ் டெக்னாலஜி சொல்ல முடியா டெல்லி பாபு யாரெல்லாம் பண்றது ஓகேவா. சோ பாடல்கள் அதாவது சூர்யா சாரோட கெரியருக்கு மிகப்பெரிய ஒரு தூணா வந்து ஹாரிஸ் சார் இருந்திருக்காருன்னே சொல்லலாம். எவ்வளவு என்னென்ன படம் இட்டு கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து ஹாரிஸ் சார் வந்து நான் வாசிக்கிறேன் தம்பி நீங்க போங்க வாசிச்சிடுறாரு. இந்த படத்துலயும் எல்லா பாட்டுமே இட்டு. விழிமூடி யோசித்தால் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்னு சொல்லலாம். பளபளக்கல பகலாம் நீ வந்து பக்கா எங்க நம்ம இப்ப ஊர் சுத்த போனாலும் இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம் அந்த பாட்டாகட்டும், நெஞ்சு நெஞ்சு அந்த பாட்டு இடமும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா நெஞ்சே நெஞ்சே பாட்டுல லொகேஷன்ஸ்லாம் பாடல்களும் மிகப்பெரிய ஹிட். சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து இது ஒரு விஷயம் சொல்ல போனா 2008 இருந்து 2010 காலகட்டம் வரைக்கும் வந்து விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே சரியான படங்கள் அப்ப வந்து ஓடல. விஜய் சார் வந்து வில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேட்டைக்காரன் அந்த மாதிரி படம் நடிக்கிறாரு. அஜித் சார் வந்து ஏகன் அசல்னு சொல்லிட்டு தடுமாற டைம்ல கவலையே படாதீங்க நான் தூக்கி நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு சினிமா சார் வந்து வாரணமாயிரம், அயன், ஆதவன், அப்புறம் சிங்கம்னு சொல்லி ஒரு பெரிய ஹிட் கொடுத்து அவங்க செட் ஆஃப் ஒரு ஃபேன்ஸ் வளர்ந்து வராங்கன்னே சொல்லலாம். அன்பான ஃபேன்ஸ். பொதுவாக வந்து விஜய் சாருடைய படங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபிளாப் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த படங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு எல்லா படமும் பார்த்திருப்போம். அந்த வகையில சூர்யா சாருடைய எல்லா படமும் நமக்கு தெரியும். இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா இந்த படத்தை சீன் நல்லா இருக்கும், நல்லா நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றது வகையில இந்த 2005 இருந்து 2011 நிறைய படங்கள் அதுல வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஸோ ஓகே, அயன் பத்தி பேசினதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஆதவன் சொல்லிட்டு KS ரவிக்குமார் சாருடைய ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்டான ஒரு காமெடி அண்ட் ஒரு ஹீரோயிசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல வடிவேல் சாருக்கும் நமக்கு ஆரம்பத்துல இருந்து பார்த்திருக்கும் போது வடிவேல் சாருக்கும் இவருக்கும் உள்ள அந்த காம்போ வந்து தொடர்ந்து வெற்றியாகிக்கிட்டே இருக்கும். சோ அந்த வகையில ஆதவன் வந்து ஒரு ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. கண்டிப்பா. சோ ஆதவன் வந்து பாத்தீங்கன்னா அயனுக்கு அப்புறம் என்னடா படம் பண்ணவர் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் டேரக்ஷன்ல வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். அதாவது ஃபேமிலி அப்பா கிட்ட இருந்து தொலைஞ்சு போன பையன், ஆனா அவரு ஒரு கொலகாரனா ஒரு டீல் வளர்ந்து வராரு. ஆனா அவங்க அப்பாவே கொல்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது அதை எப்படி பண்ணாரு அவருங்கிறது தான் படத்தோட கதையாவே இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை பார்க்கும்போது நமக்கே வந்து லைட்டா ஒரு பதட்டமாவே இருக்கும். இவன் உண்மையிலே நல்லவன் தானா, அந்த அவர் வந்து போட்டுருவாரா இல்லையா அப்படின்ற போது அந்த கடைசி ட்விஸ்ட் கொடுப்பாரு, நான் எங்க அப்பா நான் காப்பாத்தலாம்டா வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது படத்தோட மெயின் பிளஸே வந்து வடிவேல் சார் தான். அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வடிவேல் சாரும் சூர்யா சார் பண்ற காமெடி தான் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸா இருந்துச்சு. இந்த படத்துலயும் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் நான் வாசிக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சு முதல் பாட்டு வந்து பாட்டுனா டமக்கு 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 டம்மா நான் தில்லாலங்கடிலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டாகட்டும். அப்புறம் நயன்தாரா கூட ஒரு பாட்டு வரும் வந்து வாராயோ 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 சொல்ற பக்கம் யாரும் இல்லை வா என் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அன்பே உன்னால் மனம் கிரேசி கேமராமேன்லாம் ஹிண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பாடல்கள்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் டைம்ஸ். நாங்கலாம் ஸ்கூல்ல அந்த டைம்ல வந்து SS சங் மியூசிக்ல வந்து சூர்யா சார் பாடல்கள் தான் தொடர்ந்து போடுவாங்க. ஹைலைட்டா சொல்லணும்னா ஹாரிஸ் ஜெயராஜுடைய ஒரு பீக்கான இப்பயும் பீக் தான் அந்த மனுஷன், பட் அள்ளி தெளிச்சாருங்க இருந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அதெல்லாம். ஓகே. சோ 2009 ஆதவனுக்கு அப்புறம் 2010 இதுக்கு மேல என்னடா பண்ண போறாரு நினைச்சா சிங்கம் மூலியமா திருப்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து டேய் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அஜித் சாரோட ஃபேன்ஸே வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ் அப்ப கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க. உங்களுக்கு நான் படமே ஓட மாட்டேங்குது 4 வருஷமா சும்மா இருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அடி வாங்கின காலகட்டங்கள்லாம் வந்துச்சு. ஆனா சொல்றேன் 2000 சிங்கம் படம் வந்து சூர்யா சாரோட கெரியர்லயே பெஸ்ட் படம். அந்த மீச அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் போலீஸ்னா இப்படிதான்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அது ஊருக்காரங்க ஊர் பக்கம் இருக்கிற ஒரு போலீஸ்காரங்களா. ஆமா அந்த சவுத் சைட் போலீஸ்காரனா நடிச்ச சூர்யா சார் நடிக்க சொன்னா அது வந்து கரும்பு சாப்பிடுற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல இங்க இருக்க ஊருக்காரம் இல்ல என் சித்தப்பா பெரியப்பா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும் தானே. ஓட்டி வீட்டுல உட்காந்து இருப்பான், ஓட்டை பிரிச்சு கொண்டிடலான்னு பாத்தியால சொந்த ஊருக்காரவன் இருக்கலாம் என் சொந்தக்காரன் பெரியப்ப மாமாவன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரு. அது அந்த கார்ல வந்து சருக்குன்னு ஒரு கடப்பாரி எவ்வளவு சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. சோ வந்து சிங்கம் படம் வந்து அப்போ வரைக்கும் வந்து சூர்யா சார் அந்த மாதிரி ஒரு போலீஸ், அதாவது போலீஸ்னா காக்க மாதிரி ஒரு படம் பண்ணி பார்த்திருக்கோம். பக்காவான ஒரு ஹரிசார் போலீஸா வந்து சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா பிரகாஷ் சார் மயில் வாகனம் வந்து அது வரைக்கும் ஒரு
நிறைய கேரக்டர் பண்ணிருந்தோம். மயில்வாகனம் முக்கியமான ஒரு கேரக்டராகவும் மாறுச்சு படத்துல. கில்லிக்கு அப்புறமா நம்ம மைண்ட்ல வந்து உட்கார்ந்த ஒரு கேரக்டர்னா மயில்வாகனம் அப்படின்றத நம்ம ஓப்பனாவே நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. சோ ஹரிசாரோட ரைட்டிங்ல வந்து போலீஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, அதாவது எவ்வளவு போலீஸ் ஒழுக்கமா இருக்கணும், என்ன மாதிரிலாம் அவங்க இருப்பாங்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டிருப்பாரு. முக்கியமா சொல்ல போனா வந்து விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, இத்தனை நாள் எங்கேயா உன்ன மாதிரி ஒரு ஆளுதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு அங்க டிஎஸ்பி சார் வாசிப்பார், சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய டிரான்சிஷன் வேற போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் கூஸ்பம்ஸ் மூமெண்ட். படத்துல வந்து அவ்வளவு டைலாக் சூப்பரா இருக்கும். கதை வயசுமே வந்து சீன் பை சீனா வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாரு. அதாவது ஒரு 25வது படம் ஒரு ஹீரோக்கு இதை விட பெஸ்டா அமையவே முடியாது. மிகப்பெரிய நடிகர்களால் இருக்கக்கூடிய வந்து விஜய் சார் 25th ஃபிலிம் சரியா போலதான் நினைக்கிறேன். அவர் தம்பி கார்த்திக் கூட வந்து 25th வந்து கொஞ்சம் போல, ஆரியாக்கு போல, விஷாலுக்கு போல, நிறைய பேருக்கு போகாத போது சூர்யா சாருக்கு 25வது படம் வெற்றிகரமான படமாவும் அமையுதுன்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி வந்து இவருடைய கெரியர் கிராஃப்ல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். ஆனா இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்ல ஜெய்பீமா இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கம்பேக் சூர்யா சாருக்கு. என்ன பெரிய விஷயம்னா தியேட்டரில் வரவில்லை, தியேட்டர்ல வந்திருந்தா அந்த படம் கொண்டாடி இருப்பாங்க. இப்ப நாங்க எல்லாம் எதற்கு பேசிட்டு இருக்கோம்னா, எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து சூர்யா சார் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள். அஜித் சார் ஃபேன்ஸை விட சூர்யா சார் ஃபேன்ஸ் ரொம்ப பாவம். எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா சார் குக் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப நமக்கு வந்து படையல் போட போறாருன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க அடுத்த ஆக்டர் யாரோட கெரியர் கிராஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி இந்த சூர்யா சாருடைய படங்கள்ல உங்களுக்கு எந்த படங்கள் பிடிக்கும் அப்படின்றதையும், எந்த டயலாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. நன்றி, வணக்கம். GRT Jewelers, Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.